மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 29 ஏப்ரல் 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பற்றி தேவையான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். செஸ் வீரர் குகேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 75 லட்சம் வந்து ஊக்கத்தொகை வந்து தமிழக முதல்வர் வழங்கியிருக்காரு. கேண்டிடேட் செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் பெற்ற தமிழக வீரர் குகேஷுக்கு வந்து ஊக்கத்தொகையாக 75 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கனடா நாட்டில் டொரண்டோ நடைபெற்ற கேண்டிடேட் செஸ் போட்டியில் வந்து தமிழக வீரர் குகேஷ் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்த வெற்றியின் மூலம் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்கும் தகுதி பெற்ற மிக இளம் வயது வீரர் அப்படின்ற சாதனையை வந்து இவர் படைச்சிருக்காரு. இதெல்லாம் முக்கியமானது, அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயாலஜி கண்டென்ட், இதை படிச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கதை மாதிரி தான். உடலில் உள்ள ரத்தத்தை சுத்திகரித்து அதில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் பணியை வந்து சிறுநீரகங்கள் செய்கின்றன. ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் தலா 10 லட்சம் நெப்ரான்கள் வந்து இருக்கிறன. இரத்த நுண் சுத்திகரிப்பான்கள் அப்படின்னு பேர் அதுக்கு. அங்கிருந்து உருவாகும் கழிவுகள் யூரிடர் எனப்படும் குழாய்கள் மூலம் சிறுநீர் பையில் வந்து சேகரமாகிறது. அவை யூரித்ரா எனப்படும் குழாயின் வழியே சிறுநீராக வெளியேறுகிறது. இந்த கட்டமைப்பை தான் சிறுநீர் பாதை என்று அழைக்கிறோம். ஓகேங்களா. சிறுநீர் பாதைனா என்னென்னு பார்த்துருக்கோம். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நெப்ரான்கள் காணப்படும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சிறுநீரகத்தின் செயல் மற்றும் அடிப்படை அழகு என்னென்னு கேட்டால் நெப்ரான்கள்னு சொல்லிட்டு பயாலஜியில் இருக்குது. அதனால தான் இந்த இது நடத்தியிருக்கேன். எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் மாநில இளைஞர் விருதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை வந்து அங்கீகரிக்கும் வகையில் முதல்வரின் மாநில இளைஞர் விருது வந்து ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் 3 பெண்களுக்கு வந்து வழங்கப்படுது. விருதுடன் 1 லட்சம் ரொக்கத்தொகையுடன் பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கங்கள் ஆகியவை வழங்கப்படும். ஓகேங்களா. 2024 ஆண்டுக்கான முதல்வரின் மாநில இளைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற இருக்கும் சுதந்திர தின விழாவில் வந்து வழங்க இருக்குது. சரிங்களா. தகுதியானவங்க இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அடுத்து மாணவர்களை மேம்படுத்தும் திறன் பாலம் திட்டம் வந்து தொடக்கம். அக்னி பொறியியல் கல்லூரி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து பொறியியல் மாணவர்களை மேம்படுத்தும் திறன் பாலம் அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இது பொறியியல் மாணவர்களுக்கான திட்டம். ஓகேங்களா. அடுத்து சட்டவிரோதமான மூலப்பொருட்கள் எப்படி, அதை வந்து பட்டாசுக்கு வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட். ஓகேங்களா. சட்டவிரோதமாக பட்டாசுகள் உற்பத்தி செய்ய தேவையான பொட்டாசியம் நைட்ரேட் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. இதில் நமக்கு என்ன தேவைன்னா பட்டாசு தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து மிக முக்கியமான மூலப்பொருள். ஓகேங்களா. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து பத்ம பூஷன் விருது வந்து வழங்க இருக்கிறாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா. அதை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அரசியல் சாசனத்தின் 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்ட கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரின் இன்னொரு கட்சிக்கு மாறுவதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. அப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனாவது அட்டவணையில் இருக்குன்னா 10வது அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து எதை வந்து நியாயப்படுத்துது அப்படின்னா 1/3 அல்லது அதற்கு அதிகமான சட்டப்பேரவை அல்லது மக்களவை உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் விலகி இன்னொரு கட்சியில் ஐக்கியமாவதை வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து அங்கீகரிக்கிறது. நம்ம தனியாளாக இருந்து விலகினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும். 1/3 அதில் இருக்க டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 1/3 நபர்கள் வந்து வெளியேறினா அதில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கவிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க. புரட்சி கவிஞர் வந்து தனது 11வது வயதிலேயே வந்து கவிதையாற்றும் இயல்பை பெற்றவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தமிழ் பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதில் கண்டிப்பானவர். தமது நூல்களில் பிழைகளை கவிஞரே திருத்துவாராம். ஓகேங்களா. மணிமேகலை பெருங்காதைக்கு பிறகு முற்றிலும் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூலில் பாவேந்திரன் இருண்ட வீடு என்னும் சிறுகாப்பியமாகும். ஓகேங்களா. மணிமேகலைக்கு பெருங்காதைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா இருண்ட வீடு. ஓகேங்களா. பாவேந்தர் பாரதிதாசன் என்று இருண்ட வீடு. தமிழகத்திலேயே இணைக்குரல் ஆசிரியப்பாவில் 20 கவிஞருடைய காதலா கடமையா ஓகேங்களா என்னும் நூல் வந்து இவரோடது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நலவெண்பாவிற்கு பிறகு சிறந்த வெண்பா நூலாக கருதப்படுறது பாவேந்திரனின் மணிமேகலை வெண்பா. ஓகேங்களா. நலவெண்பான்னு ஒரு நூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெட்டரான நூல் எது அப்படின்னா இவர் எழுதின மணிமேகலை வெண்பா. என் சீர் விருத்தத்தில் பாண்டியன் பரிசும் கண்ணகி புரட்சி காப்பியமும் அமைந்துள்ளது. அழகின் சிரிப்பு 6 சீர் விருத்தத்திலான நூல்களால் திகழ்கிறது. அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்துக்கு பிறகு இயற்றப்பட்ட ஒரே நூலாக ஸ்ரீ சுப்பிரமணிய துதியமுது காணப்படுகிறது.
பாவும் பாவினமும் சிந்தும் கலந்து அவருடைய தமிழச்சியின் கத்தி அப்படின்ற நூல் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 14 சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தமும் இவர் கவிதைகளில் உள்ளன. நொண்டி சிந்து காவடி சிந்து முதலியவற்றை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கிய பாடல்கள் பலவற்றை அகவலிலும் இசைப்பாவடிவிலும் முதற் பாவலராக பாவேந்தர் தான் விளங்குகிறார் அதை எழுதுனதில். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மகாகவி பாரதியாருக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனும், அதாவது மகாகவினா பாரதியார், புரட்சி கவிஞனா பாரதிதாசன். ஓகேங்களா. அந்த பேர் டிஃப்ரென்ஸ்க்காக உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். பாரதியார் முதல் இந்திய மறுமலர்ச்சி கவிஞர், பாரதிதாசன் முதல் இந்திய அதாவது பாரதியார் வந்து இந்தியா ஃபுல்லாக, பாரதியார் வந்து முதல் இந்திய மறுமலர்ச்சி கவிஞர், பாரதிதாசன் வந்து முதல் திராவிட மறுமலர்ச்சி கவிஞர். பாரதி தெய்வ சக்தியை பெரிதும் பாடியவர், பாரதிதாசன் வந்து மனித சக்தியை பெரிதும் பாடியவர். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர். பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா திராவிடமும் பகுத்தறிவும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர். பாரதியார் வந்து தேசிய இயக்கத்தின் பரிசாகவும் பாரதிதாசன் திராவிட இயக்கத்தின் பரிசாகவும் கொல்லப்படுகிறார்கள். ஓகேங்களா. பாரதியாரும் பாரதிதாசனும் டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது சும்மா ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. 1942 நடைபெற்ற ஆகஸ்ட் போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் ஒருவரான ஈரோடு கோவிந்தசாமி என்பவர் பாரதிதாசன் பாடல்களை இசையோடு பாடியதாக வந்து அதனை கேட்டு பிற கைதிகள் வந்து மகிழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஓகேங்களா. 1964 வந்து பாவேந்தர் வந்து காலமாயிட்டார். ஓகேங்களா. 1971 புதுச்சேரி அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை தான் பாடியிருக்கார். 1971 புதுச்சேரி அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான வாழ்வினிலே செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு ஒரு பாடல் தொடங்கும். அந்த பாடலை தான் பாடியிருக்கார். இது முக்கியமான கொஸ்டின். சென்னை மெரினா கடற்கரையில் பாவேந்தருக்கு வந்து திருவுருவச் சிலையும், திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும், புதுச்சேரியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியும் தொடங்கப்பட்டு அவர் பேர் வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. பதிப்புச் செம்மல் இளவழகனாரின் அயராத உழைப்பினால் வந்து பெருமுயற்சியாலும் 7921 பக்கங்கள் கொண்ட 25 தொகுதிகள் கொண்ட நூல்களாக இவருடைய நூல்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான் அதில் சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சும்மா தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டா நிறைய இருக்குது. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. சும்மா வாய்ஸ் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீனாவுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 2014 பாதுகாப்புத்துறையின் ஏற்றுமதி மதிப்பு வந்து 600 கோடி. கடந்த 2023-24 வந்து பார்த்திங்கன்னா 21,000 கோடியை கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் உற்பத்தி மதிப்பு வந்து 1,00,000 கோடியை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் நடைபெறும் தாமஸ் உஃபர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் வந்து இந்திய மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை வீழ்த்தி ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்குது. ஓகேங்களா. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிகளின் ரீகர் பிரிவில் வந்து பார்த்து இந்தியர் ஆடவர் அணி வந்து ஞாயிற்றுக்கிழமை தங்கம் என்று வரலாறு படைத்தது. இறுதிச் சுற்றில் தீரஜ் பொம்மதேவரா, தருண்தீப் ராய், பிரவீன் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 5-1 அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா உலக மற்றும் ஒலிம்பிக் சாம்பியனான தென்கொரியாவை வந்து வீழ்த்திருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சாதனையாக கருதப்படுது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சாம்பியனாக வரலாறு படைத்திருக்கிறது இந்தியா. ஓகேங்களா. இதற்கு முன் இதே ஷாங்காய் நகரில் 2010 நடைபெற்ற உலகக்கோப்பை 4ஆம் நிலை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ராகுல் பானர்ஜி வந்து தருண்தீப் ராய், ஜெயந்தா ஆகியோர் அடங்கிய அணி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அணியை வீழ்த்தி தங்கம் வென்றிருந்தது. எனினும் மகளிர் அணி வந்து கடந்த 2013 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திருந்தது. ஓகேங்களா. ஆண்கள் அணி 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து மேரிட்டிஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் வந்து 3வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். ஓகேங்களா. மகளிர் T20 இந்தியா வெற்றி. வங்கதேச அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 44 ரன்கள் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ISL கால்பந்து போட்டி அரையிறுதியில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் 3-2 கோல் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவை வீழ்த்தி இறுதி ஆட்டத்தில் வந்து முதல் அணியாக ஞாயிற்றுக்கிழமை வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இது இன்னும் ஃபைனல் ஆட்டம் இல்லை, சும்மா விளாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது நம்ம IPL மாதிரி தான், ஆனால் ஃபைனல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயில் பற்றின டீட்டெயில் கொடுத்தாங்க, நம்ம நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயில் வந்து இந்த வருஷம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. உடலின் சராசரி வெப்பநிலை பார்த்திங்கன்னா 98.4 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேங்களா. 4 டிகிரி ஃபேரன்ஹீட்டு. இதை வந்து அதாவது இதை தாண்டி வெப்பம் அதிகரிச்சுது அப்படின்னா ஹைப்பர் தெர்மியா உச்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கோடையில் பரவும் நோய்கள் இது ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சின்னம்மை, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, அக்கி,
ருமாட்டிக் காய்ச்சல் இதெல்லாம் வந்து கோடையில் பரவும் நோய்கள். ஓகேங்களா. ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா, அதீத வெப்பத்தின் காரணமாக உடலின் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் சென்றால் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதம் ஏற்படுகிறது. ஓகேங்களா. வெப்ப கடத்தல். ஓகேங்களா. வெப்ப கடத்தல், வெப்பக்காற்று, மின்காந்த அலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஓகேங்களா. நேரடியாக வெயிலில் செல்லாவிட்டாலும் சூரிய எப்படி பரவுது அப்படின்னா வெப்ப கடத்தல். ஏற்கனவே சூடாக உள்ள ஒரு பொருளின் அருகில் நாம் இருக்கும்போது அதன் வெப்பநிலை வந்து நம்ம உணரோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம 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 நிழலில் இருந்தாலும் அதனுடைய வெப்ப அலைகள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வெப்ப கடத்தல் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பம் நிறைந்த அறைவெளியிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கும் கார் போன்ற காற்றோட்டம் இல்லாத இடங்களுக்கு செல்லும்போது அது நிரம்பி இருக்கும் சூடான காற்று நமக்கு வந்து ஊடுருவி வெப்பத்தை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்காந்த அலைகள். மைக்ரோவேவ் அவன், தொலைக்காட்சி பெட்டி, மின்மாற்றி, மின்விளக்கு உள்ளிட்ட சாதனங்களுக்கு அருகே செல்லும்போது அதிலிருந்து வெளியேற்றப்படும் மின்காந்த அலைகள் மூலம் உடலின் வெப்பநிலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கூற்றில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. எதனாலலாம் வெப்பம் வந்து நம்ம உடம்புல அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தான் பார்த்துருக்கோம். இதுவே போதுமானது தான். நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தினமணிலேருந்து கரெக்டாக டீட்டெயிலாக தான் எடுக்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுவே போதுமானதாக இது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய் அதை லிங்க் எடுத்துக்கலாம். சரிங்களா. பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.